வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மேக்ஸ் கோச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் எடுத்துக்காட்டு 1.5. வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். கொஷினில் ஒரு படம் கொடுத்துட்டு படத்துலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புகுறி படமானது பி மற்றும் கியூ கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை கொஷின் கணக்கட்டமைப்பு முறை, 2வது பட்டியல் முறைகளில் எழுதுக, 3வது ஆறின் சார்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், கொஷினில் ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூஸை எடுத்து எழுதிப்போம். இந்த கொஷினில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஒரு அம்புகுறி படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த படத்தை எடுத்து நம்ம ஆன்சரில் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஆறின் கணக்கட்டமைப்பு முறை. முதல்ல கணக்கட்டமைப்பு முறை அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஏ பி அப்படின்னு 2 செட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட உறவு கண்டுபிடிப்போம் இல்லையா, ஏ கிராஸ் பி. அதுதான் கணம். அந்த கணமானது எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி அதோட அமைப்பு முறையை எழுதுறது தான் கண கட்டமைப்பு முறை. அது எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா. இதில் நமக்கு வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல, படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் பி கியூன்னு சொல்லி 2 இது கொடுத்துருக்காங்க. இதில் பியில் இருக்கு இல்லையா 5, 6, 7, 8 இதெல்லாம் எக்ஸோட வேல்யூ. கியூவில் இருக்கிறது 3, 4, 5 இது ஒய்யோட வேல்யூ. அப்போது இதில் நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கணும். என்ன ரிலேஷன் வருது, எக்ஸ்லேருந்து என்ன பண்ணால் ஒய் கிடைக்கும். அப்போது 5லேருந்து 2 கழிச்சா 3 கிடச்சிரும் இல்லையா. அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம கணக்கட்டமைப்பு முறை எழுத போகிறோம். எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ நம்ம ஜோடிகளாக தான் எழுதுவோம், அதனால் எக்ஸ் கமா ஒய். இதில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ ஒய்க்கு எக்ஸ்லேருந்து 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிருது. அதனால் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது தான் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எதில் இருக்குது, பியில் இருக்குது. ஒய்யோட வேல்யூஸ் எல்லாம் கியூவில் இருக்குது. அதனால தான் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் கணக்கட்டமைப்பு முறை. செகண்ட் கொஷின் பட்டியல் முறை. பட்டியல் முறை அப்படிங்கிறது நமக்கு அம்புகுறி படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, கொடுத்துருக்கிறதுல ஒரு நம்பருக்கு மட்டும் ஜாயின் பண்ணவே இல்லை. ஸோ ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த 3 ஜோடிகளை மட்டும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா அதுதான் பட்டியல் முறை, கணத்தில் எழுதணும். அப்போது பட்டியல் முறை ஈக்குவல் டு கணம் 5,3, 6,4, 7,5. இந்த கணம் தான் ஆறின் பட்டியல் முறை. தேர்ட் கொஷினில் ஆறின் சார்பகமும் வீச்சகமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சார்பகம் அப்படிங்கிறது என்ன, இப்போது நம்ம ஒரு அம்புகுறி படம் போடுறோம் இல்லை ஒரு கணத்தில் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் வேல்யூ, அதாவது எக்ஸோட வேல்யூ அல்லது ஏவோட வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேல்யூஸை சார்பகம் அப்படின்னு சொல்லுவோம். வீச்சகம் அப்படிங்கிறது அதோட நிழல் உருக்கள். அது எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ்னா ஒய்யோட வேல்யூ, ஏ கணம்னு எடுத்தால் பியோட வேல்யூ. ஸோ இதில் ஒய்யோட வேல்யூ, அதாவது கியூவில் இருக்கிற வேல்யூ, அதுதான் வீச்சகம். அப்போ சார்பகம் என்னென்ன வரும், 5, 6, 7. வீச்சகம் 3, 4, 5. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சென்டரில் 10th மேக்ஸ் டியூஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.